ஓம் நமோ வெங்கடேஷாய. நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஜூலை மாதத்துக்கு உண்டான அங்க பிரதட்சணம் டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் 3 மினிட்ஸில் இந்த டிக்கெட் தீந்துடும். ஸோ கன்ஃபார்ம்டாக டிக்கெட் கிடைக்கிறதுக்கு உண்டான முக்கியமான பாயிண்ட் ஷேர் பண்ணுறேன். ட்ரை பண்ணுங்கள், ஷுவராக கிடைக்கும். ரீசன் மந்த்ஸில் 10 மணிக்கு லாகின் பண்ணுறதுக்கு தான் அலோவ் பண்ணது. 9:55க்கு லாகின் பண்ணால் 10 மணி போல் அங்க பிரதட்சணம் கிளிக் பண்ணுறப்போ லாக் அவுட் ஆகிடுது. ஸோ 10 மணிக்கு ஆப் ஷார்ப்பாக கிளிக் பண்ணிக்கோங்க. போர்ட்டலும் லாகின் செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு ப்ரௌசரில் வேணால் 9:55க்கு இன்னொரு மொபைல் நம்பரை லாகின் செய்து வச்சுக்கோங்க. புக்கிங்க்கு முன்னாடியே கேட்ச் மெமரியெல்லாம் கிளியர் பண்ணிக்கோங்க. அங்க பிரதட்சணம் கரெக்டாக 10 மணிக்கு கிளிக் பண்ணுறப்போ வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் ஆப்பில் கம்மியாக போதா பாருங்கள், போர்ட்டலில் கம்மியாக போதா பாருங்கள். எது கம்மியாக காமிக்குதோ அதில் புக்கிங் ப்ரொசீட் பண்ணுங்கள். அடுத்த பாயிண்ட், ஒரு டிக்கெட் நீங்கள் புக் பண்ணுறதா இருந்தால் சீக்கிரமாக புக் ஆகும். ஆனால் திருமலாவில் ஒரு டிக்கெட் மட்டும் புக் பண்ணால் ரூம் புக் பண்ண முடியாது. ஸோ அந்த பாயிண்ட்டை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் 2 டிக்கெட் தான் போட போகிறீங்க அப்படின்னா கிளிப்போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். எந்த தரிசன டிக்கெட்டாக இருந்தாலும் தப்பு இல்லாமல் ஃபாஸ்ட்டாக நம்ம புக் பண்ணிக்கலாம். ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு. இல்லைன்னா கூட காப்பி பேஸ்ட் மெத்தட் இருக்குது. இல்லைன்னா கூட டைப் கூட ஃபாஸ்ட்டாக செய்துக்கலாம். ஏன்னா மேக்ஸிமம் நம்ம ஒரு லாகின்லேருந்து 2 டிக்கெட் தான் போட்டுக்க முடியும். அந்த 2வது பேர் கூட அங்க பிரதட்சணம் செய்கிறவங்கள தான் இருக்கணும். நமக்கு ஹெல்ப்புக்கு யாரையும் கூட்டிகிட்டு போக முடியாது. அங்கே ஹெல்ப்புக்கு ஆள் இருப்பாங்க, சேவாக்ஸ் இருப்பாங்க. 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு புக்கிங் தேவை கிடையாது. எங்கேயும் நம்ம மென்ஷன் பண்ணணுங்கிறது அவசியம் கிடையாது. தரிசனத்துக்கு போகிறப்போ ஸ்கூல் போகிற குழந்தையா இருந்தால் ஸ்கூல் ஐடி கார்டு இல்லைனா ஆதார் கார்டு வச்சுக்கோங்க. கேட்டால் நம்ம காமிக்கணும். அந்த குழந்தை விருப்பப்பட்ட நம்ம கூட போய் அங்க பிரதட்சணம் செய்யலாம், இல்லை நடந்தும் வரலாம். ஸோ டேட் சூஸ் பண்ணிக்கோங்க. வெள்ளிக்கிழமைகளில் அங்க பிரதட்சணம் எப்போவுமே கிடையாது. ஸோ அந்த டேட்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு அவைலபிள் காமிக்காது. மற்ற நாட்களுக்கெல்லாம் அவைலபிலிட்டி காமிக்கும். 2ஆம் தேதி 31ஆம் தேதி ஏகாதசி, 16ஆம் தேதி ஆனிவார ஆஸ்தானம், 21ஆம் தேதி பௌர்ணமி, 22ஆம் தேதி திருவோண நட்சத்திரம். உங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் கிடைச்சா போதும் அப்படின்னா இந்த நாட்கள்லாம் விட்டுருங்க, வீக்கெண்டெல்லாம் விட்டுருங்க. ஸ்ட்ரைட்டாக நீங்கள் 24, 25, 26ஆம் தேதிக்கெல்லாம் போனீங்கன்னா அவைலபிலிட்டி ஷியோராக காமிக்கும். மற்ற நாட்களுக்கு தான் சீக்கிரமாக புக் ஆகும். இல்லை நீங்கள் பர்டிகுலர் டேட்டுக்கு தான் இந்த மாதிரி முக்கியமான நாட்களுக்கு தான் போகணும் அப்படின்னா கூட அப்பையும் கிளிப்போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் ஆகும். ஸோ டேட் சூஸ் பண்ணிக்கோங்க. நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் 1 or 2ங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் ஆதார் நம்பர் கொடுக்கணும் அண்ட் அட்ரஸ் காலம் இருக்கும், அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஃபோன் நம்பர் கொடுக்கணும், இமெயில் ஐடி கொடுக்கணும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஒரு நேமாக நம்ம டைப் பண்ணுறதுக்கும் ஜஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது மாதிரி நீங்கள் ஏஜ் கூட ஆதார் நம்பர் கூட நீங்கள் ஃபாஸ்ட்டாக இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். 2 பேரோட டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கூட சீக்கிரமாக அந்த மாதிரி டக்குன்னு நம்ம கிளிப்போர்ட் மெத்தடில் புக் பண்ணிக்கலாம். புக் நோ கொடுத்தீங்கன்னா புக் ஆகிடும். ஏன்னா பேமெண்ட் கிடையாது, இந்த டிக்கெட் ஃப்ரீ தான். ஆன்லைனில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு 750 கோட்டா ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ டைம் பார்த்துக்கிட்டே இருந்து கரெக்டாக 10 மணிக்கு கிளிக் பண்ணி ஆப்பில் வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் கம்மியாக போச்சுன்னா அதில், இல்லை போர்ட்டலில் கம்மியாக போச்சுன்னா அதில் ப்ரொசீட் பண்ணுங்கள். எதுக்கும் இன்னொரு ப்ரௌசரில் 9:55 போல் லாகின் செய்து வச்சுக்கோங்க. வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் டேட் சூஸ் பண்ணிக்கோங்க, நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க, கண்டினியூ கொடுத்து ஆதார் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு அட்ரஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஃபோன் நம்பர் இமெயில் ஐடி கொடுத்துட்டு புக் நோ கொடுத்தீங்கன்னா புக் ஆகிடும். வேறு எந்த தரிசன டிக்கெட் நீங்கள் புக் பண்ணியிருந்தாலும் சரி, பண்ண போகிறதா இருந்தாலும் சரி, ஜூலை மாதத்தில் இந்த டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். அங்க பிரதட்சணம் டிக்கெட் ஒரு தடவை புக் பண்ணிவிட்டு மறுபடியும் அங்க பிரதட்சணம் டிக்கெட்டே புக் பண்ணுறதுக்கு டைம் டேஸ் கேப் கிடையாது. ஸோ அவைலபிலிட்டி நீங்கள் இருந்துச்சுன்னா அடுத்தடுத்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஆதார் வச்சு மட்டும்தான் அந்த டிக்கெட் புக் பண்ணிக்க முடியும். டேட் சூஸ் பண்ணுறப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜூலை 16ஆம் தேதி நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா அன்றைக்கி காலையில் 1 மணி போல் ரிப்போர்ட்டிங் டைம் போட்டிருப்பாங்க. ஸோ புஷ்கரணி தீர்த்தத்தில் புனித நீராடல் செய்துட்டு க்யூவில் ஜாயின் பண்ணிக்கணும். க்யூவிலேயே நம்ம மொபைல் கொடுத்துக்கலாம், லக்கேஜ் விட்டுக்கலாம், செப்பல் கூட நம்ம வெளியில் விட்டுக்கலாம். லேடிஸை தனியாக கம்பார்ட்மெண்ட்டில் உட்கார வைப்பாங்க, ஜென்ஸை தனியாக கம்பார்ட்மெண்ட்டில் உட்கார வைப்பாங்க. கையில் நீங்கள் ஆதார் கார்டு வச்சுக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறமா பிரிண்ட் அவுட் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஈரம் ஆகிடும், மிஸ் ஆகிடும்னு நினச்சிருந்தீங்கன்னா ஒரு வேலட்லேயோ இல்லைனா ஒரு கவரில் கூட நம்ம வச்சுக்கலாம். இல்லை சின்ன பர்ஸ் மாதிரி கூட கையில் வச்சுக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். சின்ன ஸ்லிங் பேக் மாதிரிலாம் எடுத்துக்கிட்டு உங்களால் அங்க பிரதட்சணம் செய்ய முடியும் அப்படின்னா அங்க பிரதட்சணம் செய்யலாம். ஓரளவுக்கு நல்லா கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரி நம்ம ட்ரெஸ் போட்டுக்கணும். ஏன்னா லெக்கின்ஸ் போட்டிருக்கோம், ஈரமாக வேறு இருப்போம் அப்படிங்கிறதுனால அந்த டைம்லாம் சில டைம் கிழியறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்ததுனால சொல்கிறேன், ஓரளவுக்கு கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தோம் அப்படின்னா கன்வீனியண்ட்டாக இருக்கும் நம்ம அங்க பிரதட்சணம் செய்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு லேடிஸ் தான் செய்ய சொல்லுவாங்க,
அதுக்கப்புறமா ஜென்ஸ் செய்யணும். செய்து முடிச்சுட்டு வெயிட் பண்ணோம் அப்படின்னா 3:40 நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா மேலே தளத்தோட கோயில் உள்ளேருந்து அன்னைக்கு பெருமாளுக்கு சாத்தக்கூடிய பெரிய தோமாலை கூடையில் தலை மேலே எடுத்து வச்சுக்கிட்டு வருவாங்க. மானசீகமாக அதை கும்பிடலாம். பின்னாடியே சகசரநாம அர்ச்சனைக்கு உண்டான துளசி எடுத்துக்கிட்டு வருவாங்க. அவங்க உள்ளே போனதுக்கப்புறம் மூலவர் தரிசனம் பார்க்கறதுக்கு அலோ பண்ணுவாங்க. ஜெயன் விஜயன் வரைக்கும் அங்க பிரதட்சணம் ரஃப்லி நம்ம செய்து முடிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். கோயில் உள்ள விமான பிரதட்சணம் சொல்லிட்டு சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வருவோம். அங்கேருந்து ஒரு ரவுண்டு பின்னாடி வழியாக நம்ம உண்டியல் வரைக்கும் வந்தால் உண்டியலில் காசு போடுவோம் இல்லையா, அதுக்கு முன்னாடியே எழுப்பி விட்ருவாங்க. சுப்பிரபாதம் சேவா கேட்டுக்கிட்டே அங்க பிரதட்சணம் செய்கிறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். அண்ட் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் தரிசனம் பார்க்கறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். தீர்த்தம் சடாரி அந்த டைமில் கொடுக்க மாட்டாங்க. ட்ரை பண்ணுங்கள், வெயிட் பண்ணிகிட்ருப்போம் அங்க பிரதட்சணம் செய்துட்டு. அதுக்கப்புறமா தோமாலைக்கு உள்ளே போன பிறகு தான் நம்மளை தரிசனத்துக்கு அலோவ் பண்ணுவாங்க. இன்கேஸ் நமக்கே கிடைச்சாலும் சரி, இல்லை வேறு யாருக்காச்சும் கிடைச்சாலும் சரி, வெண்ணெய் பிரசாதம் ஒரு பிஞ்சு சர்க்கரை கிடைச்சா கூட அவ்வளோ பிளஸ்டாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள், யாராச்சும் வாங்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. சில டைம் மஞ்சள் கூட கிடைக்கும். வெளியில் வர்றதுக்கு 3:50 இல்லை 4:10 மேக்ஸிமம் நம்ம வெளியில் வர்றதுக்கு ஆகும். திருப்பாவை கேட்டுக்கிட்டே நம்ம வெளியில் வரலாம். ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு 50 ரூபாய் லட்டு கொடுப்பாங்க. நீங்கள் வந்து ரூமில் இருக்கிறப்போ அகெயின் மொபைல் எடுத்துகிட்டு அன்றைக்கி எஸ்பிசி சேனல் ஸ்வைப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோயில் உள்ளே போகிறது வெளியில் வர்றது ஷியோராக ரெக்கார்ட் ஆகிருக்கும். நம்ம பார்த்துக்கலாம். ரொம்ப லேட்டாக பார்த்தீங்கன்னா இருக்காது. ஜஸ்ட்டு நீங்கள் தரிசனம் முடிச்சுட்டு போகிற 4 காலுக்கு வரீங்க, கையில் ஒரு 4:30 மணிக்கெலாம் மொபைல் கிடச்சிருக்கு அப்படின்னா ஒரு 1 ஹவர்க்குள்ளார பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கும் எஸ்பிசி சேனல் லைவில். அப்படியே பேக்கில் போய் நீங்கள் 3 மணிக்கு சுப்பிரபாதம் சேவாலேருந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம உள்ளே போகிறது வெளியில் வர்றது பார்க்கலாம். சில டைம் தரிசனத்துக்கு போகிறப்போ ஜென்ட்ஸ் லேடிஸ் எல்லாமே சேர்ந்தாப்பில் விட்டுடுறாங்க. அதனால் நம்ம அங்க பிரதட்சணம் செய்து முடிச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியாக போய் நின்றுக்கிட்டோன்னா ஜென்ட்ஸ் வரத்துக்குள்ளாரே நம்ம தரிசனம் பார்த்து முடிச்சிடலாம். இல்லை நீங்கள் ஜென்ட்ஸ் கூட தான் போகணுன்னு பிளானில் இருந்தீங்கன்னா கூட உங்கள் ஃபேமிலியில் அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் முன்னாடி போனோம் அப்படின்னா ரொம்ப தள்ளாமல் நம்ம ஓரளவுக்கு சுவாமி தரிசனம் பார்க்க முடியும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். இதுதான் முக்கியமான பாயிண்ட்ஸ். நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் 3 மினிட்ஸ்க்குள்ளார தீந்துடும். இன்கேஸ் வைஃபைல நீங்கள் யூஸ் பண்ணிட்டுருக்கிறப்போ அவைலபிலிட்டி காமிக்கல அப்படின்னா டக்குன்னு ஆஃப் பண்ணிவிட்டு டேட்டா கார்ட்டில் ட்ரை பண்ணுங்கள். அப்போ அவைலபிலிட்டி காமிக்கும். சில டைம் அந்த மாதிரி கூட ஆகிருக்கு. ஆப்பும் ஓப்பன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், போர்ட்டலும் ஓப்பன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். எதுக்கும் இன்னொரு ப்ரௌசரும் ரெடியாக ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இதுவும் ஆல்மோஸ்ட் லக்கி டிப் மாதிரி தான். நமக்கு கிடைக்கணுன்னு இருந்தால் ஷோராக கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது அங்க பிரதட்சணம் டிக்கெட் புக்கிங்கில் டவுட் இருந்தால் கமெண்ட் செஷனில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு காலையில் 10 மணிக்கு அங்க பிரதட்சணம் புக்கிங் பண்ணிக்கோங்க. எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ், தரிசன டிக்கெட் ஈஸியாக எப்படி புக் பண்ணுறது, ரூம் புக் பண்ணுறது, திருமலா திருப்பதியில் நடக்கக்கூடிய முக்கியமான கோயில்களில் ஆர்ஜித சேவாஸ் பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன், வாலண்டரி சேவா பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன், டெய்லியும் தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுங்கிறது பற்றியும் எவ்ரிடே ரெகுலராக ஷேர் பண்ணிட்டு வர எஸ்எஸ்டி ஸ்டேட்டஸோடு சேர்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மற்ற பக்தர்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரும். தேங்க்யூ.